அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் தங்கத்தமிழனுடைய ஜொலிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்பது எனக்கே தெரிகிறது. என்ன நான் தானே கொடுக்குறேன். அப்போ டெய்லி அதனுடைய மெருகு ஏறிக்கொண்டிருப்பதை நான் காதார கேட்கிறேன், கண்ணார பார்க்கிறேன், அண்டு கமெண்ட்ஸ் மூலம் தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு இன்றைய பழமொழியில் கேளுங்கள் கொடுக்கப்படும். இது என்ன பிரச்சனைன்னா, பழமொழி சொல்லிடலாம், கதை சொல்லிடலாம். ஆனால் இந்த பழமொழிக்கு தகுந்த இன்றைய சூழ்நிலைக்குள்ள கதையை செலக்ட் பண்ணதான் பிரச்சனை. அதை சிந்தித்து அதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும். இதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் அதற்கு நாம தகுதியா இருக்கணும். நம்ம தகுதி, எனக்கு தாஜ்மஹால் எங்க வீட்டுக்கு முன்னால் நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்குமா? என்ன கிடைக்காது. ஆனால் தாஜ்மஹால் கேலண்டர் எனக்கு வேணும்னா கிடைக்கும். ஸோ தெர் இஸ் சம்திங் நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இல்லற வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன கதை. ஒரு நாள் தினமலரில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு வீட்டில் ஒரு முதியவர், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃபு, அப்பா, அவங்க பையன், அவங்க பொண்ணு, இந்த 4 பேரும் மயக்க சூழ்நிலையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் மீட்டு அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் 4 பேருக்கும் ஹார்ட் அட்டாக். இது என்ன சார் அதிசயமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதிசயம்தான். தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கு, பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக்கு. பட் எல்லாம் மைல்டு அட்டாக் தான், சின்ன மைல்டு அட்டாக் தான். இதோட இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாக போயிடும் வைங்க. இது இப்படி இருக்கட்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும். பார்ப்போம். நம்ம இப்போ சொன்னது உங்கள் இதில் இருக்கட்டும், நம்ம அதுக்கு பின்னால் வரும். ஒருத்தர் ஹோண்டா சிட்டி சிவிக் காரில் அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவர் மனசுல ஏகப்பட்ட போராட்டம். சின்ன வயசு தான், ஏகப்பட்ட போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா சொல்றேன். அப்படியே போகும்போது ஒரு இடத்துல பெரிய போர்டு, உங்களுக்கு நிம்மதி இல்லையா, இங்கே வாருங்கள், நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஒரு பெரிய பேனர். இவரையும் அறியாம வண்டி அங்க உள்ள போகுது. அது ஒரு ப்ரேயர் ஹால். இவர் போய் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி பூட்டிட்டு அப்படி மெதுவாக நடக்கிறார். இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இவருக்கு முன்னால ஒரு 10-20 பேர் அந்த ப்ரேயருக்காக உட்கார்ந்துருக்காங்க. இவரும் பொறுமையா உட்கார்றாரு. ஒவ்வொருத்தரா போயிட்டு வராங்க. இவருடைய டேர்ன் வருது. உள்ள போனோன்னா ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது, சர்ச்சோட அமைப்பு, அழகான அமைப்பு. மனசுக்கு போனோன்னா நல்ல குளிர்ச்சியா இருக்கு. இந்த பக்கம் இயேசுநாதர் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. மேரி மாதா இருக்காங்க, சின்ன குழந்தை இன்ஃபென்ட் கிரைசிஸ், அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. உள்ள போனோடனே மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் இறங்கின மாதிரி அவருக்கு தெரியுது. அப்ப அந்த ஃபாதர் வர்றார். ஆமன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வாங்க தம்பி அப்படின்னாரு. அப்புறம் அவ தான் லாஸ்ட். அப்புறம் ஃபாதர் சொல்றாரு, அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, தம்பி கதவெல்லாம் சாத்திரு, தம்பி தான் லாஸ்ட், நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. அவன் கேட்டு சாத்தியறான். இப்போ ஃபாதரும் இவரும் சுற்றி வர படம் சிலைகள் மட்டும்தான் இருக்கு. அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இயேசுநாதர் கேட்குறாரு, மேரி அம்மா கேட்குறாங்க, இன்ஃபென்ட் ஜேசஸ் கேட்குறாரு, எல்லாம் கேட்குறாரு. ஃபாதரும் கேட்குறாரு. சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? சொன்னாரு, சாமி, நான் இப்போதான் ரீசெண்ட்லி கல்யாணம் ஆச்சு எனக்கு.
கல்யாணம் ஆனதுலேருந்து 2 பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு வேறுபாடு. பொண்ணு ரொம்ப படித்த பொண்ணு. அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. என்ன கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாப்பிள்ளை படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சமையல் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வீட்டு வேலை பூரா அவரே செய்யணும், அப்புறம் பாத்திரம் கீத்திரம் கழுவுனா அவர் தான் கழுவணும். ஏன்னா எனக்கு கையில் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க இவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. இவர் 2 கோரிக்கை மட்டும், பொண்ணு அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், 2 கோரிக்கை மட்டும் இவர் வச்சிருக்காரு. சரின்னு கல்யாணம் ஆகிடுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன குவாலிட்டின்னா, இட் இஸ் அவளுடைய பிறந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். பெரிய இடம்னா ரொம்ப ரிச் இடம். அதனால அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடும். அவங்க அப்பாவே பேர் சொல்லி தான் கூப்பிடும், அப்புறம் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. இவங்க கரெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ என்ன கூட என்னோட பேரனுகளை குட்டூஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் சிரிச்சுக்குவேன். ஆனால் குட்டூஸ்னாவது கூப்பிடுறாங்களே டே அப்படின்னு சொல்லாமல் குட்டூஸ் கூப்பிட்றதுனால ஒரு பன்மையில் போகிறதுனால நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், ஐ லைக் திஸ் நேம் குட்டூஸ், இதை மட்டும் மாற்றிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவங்க வந்து எல்லாரையும் பேர் சொல்லி, அவங்க அப்பா ராமசாமி இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவங்க அம்மாவை பேர் சொல்லி பார்வதி இங்கே வா அப்படின்னு தான் சொல்லுவாள். அது மாதிரி பழக்கம். இதெல்லாம் இவனுக்கு தெரியாது. கல்யாணமாகி 2 பேரும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹேபிட் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு, செகண்ட் டே முடிஞ்சு, குளிச்சுட்டு அங்கே கீழே வரும்போது இந்த பையனோட அப்பா, அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர், டெப்டி ஃபினான்சியல் கண்ட்ரோலராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் பேர் ராமமூர்த்தி. அவன் மேலேருந்து கேட்குறாரு, ராமமூர்த்தி காப்பி ரெடியான்னு கேட்குறாரு. குபீர்னு அந்த ஆளுக்கு வேர்த்து போயிடுது. இது வரைக்கும் யாரும் ஒரு ராமமூர்த்தின்னு கூப்பிட்டதே இல்லை. ஐயான்னு கூப்பிடுவாங்க, மிஸ்டர் ராமமூர்த்தின்னு கூப்பிடுவாங்க, சார்னு கூப்பிடுவாங்க, இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏய் ராமமூர்த்தி காஃபி ரெடியான்னு அவன் கேட்டதே இல்லை. பேப்பரை கீழே போட்டு நமக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. உடனே அவரையும் அறியாமல், இல்லைம்மா ரெடியால போட்டு வரோம், போய் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமமூர்த்தி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது ராமமூர்த்தியோட ஒய்ஃபு அந்த அம்மா கீழே லட்சுமி அம்மா வருது. என்னங்க காப்பி தூக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னு அப்படிங்கிறாரு. அப்புறம் சரி இந்த அம்மா பின்னாலே போகணுன்னா இவர் கதவை விட்டு போய் தெரியாமல் கதவை தள்ளுறாரு. கதவை திறந்துக்குது. திறந்தோடனே உள்ளேருந்து அந்த குரல் கேட்குது, என்ன ராமமூர்த்தி உனக்கு மேனஸ் இருக்கா, கதவை தட்டிட்டு வர வேண்டாமா அப்படின்னு கேட்குது. கேட்டோன்னே பின்னால் லட்சுமி அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் காஃபி வச்சோன்னே எடுத்து அப்படி குடிச்சிட்டு, ராமமூர்த்தி நாளைக்கு கொஞ்சம் காஃபி கொஞ்சம் திக்கா போடு, இன்னைக்கு காஃபி லைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பைக் குடிக்குது. இவர் திரும்புறாரு, என்ன ராமமூர்த்தி இந்த யார் கொண்டு வைப்பா, யார் கழுவுவா அப்படின்னு கேட்குது. பயங்கர ஷாக் அவருக்கு. இல்லைம்மா நானே எடுத்துட்டு போறேன்னா, அதுக்குள்ள லட்சுமி அம்மா வந்து நான் எடுக்கிறேன். தபார், நான் ராமமூர்த்தி கிட்ட சொன்னா ராமமூர்த்தி தான் செய்யணும், லட்சுமி அம்மா ஏன் வருது, தள்ளி நெல்லு அப்படிங்குது அந்த பிள்ளை. இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கைகோளெல்லாம் நடுங்குது. என்னடா இப்படி. செகண்ட் டே மேரேஜ் ஆகி செகண்ட் டே. அப்புறம் சேர்ந்தவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் போய் மெதுவாக கேட்குறான், ஏம்மா அப்பாவை இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றேன்னொன்னே, ஏண்டா உன்னையே நான் பேர் சொல்லி தாண்டா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. பயங்கர ஷாக். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து டே பை டே ஜாஸ்தி ஆகுது. அட்ராசிட்டி. பேப்பரை மடித்து வைடா ராமமூர்த்தி, சேர் இங்கே போடுறா ராமமூர்த்தி அப்படின்னு அந்த பாட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. இதெல்லாம் மனசுல உளைச்சல். இதெல்லாம் வந்து அப்படியே கொட்டுறான், ஃபாதர்கிட்ட கொட்டுறான். ஃபாதர் அப்படியே அமைதியாக கேட்டு சிரிக்கிறார். ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு சொல்கிறாரு, அவங்க மனசுல வந்து ஒரு ஆவி பூந்திருக்கு, ஒரு ஆவி பூந்திருக்கு, உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியுது, அதனால நான் என்ன செய்கிறேன், அந்த பொண்ணுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீயும் ப்ரேயர் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு சின்ன பாட்டில் பரிசுத்த ஆவியின் தீர்த்தம் கொடுக்குறேன், அந்த அம்மா குளிக்கிறதுக்கு முன்னால் அதை பாத்ரூமில் அந்த அம்மாவோட பக்கெட்டில் ஊற்றிடு, அநேகமாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியாக போயிடும்னு சொன்னோன்னே இவன் அப்படியே பயபக்தியோடு வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வரான். வச்சோன்னே அடுத்த நாள் காலையில் அந்த பாக்கெட்டில் இருக்க பாட்டிலை மறந்துடுறான்.
அதுக்கு அடுத்த நாள் தான் ஞாபகம் வருது. அப்புறம் மெதுவாக போகும்போது அந்த அம்மா அப்போ தான் குளிக்க போகுது. நம்ம என்ட்ரி ஆகுது. போனோன்னா பெருசலுக்கு டியர் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறியா, நான் தண்ணி சூடாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா போய் உட்காந்துக்குது. இவன் போய் அந்த பாட்டிலை திறந்து தண்ணியை ஊற்றி அப்படி கலக்கி விட்டு வந்துடுறான். இது நடக்குது. அப்புறம் இந்த அம்மா போய் டியர் போய் குளிச்சிரு அப்படிங்கிறனால போய் குளிக்குது. அப்படி குளிச்சு நல்லா முடிச்சு அப்படி எல்லாம் வந்தோன்னு வெளியே வந்தோடனே அந்த அம்மா கேட்குது, ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே அப்படி என்ன செய்யுது, ஒரு மாதிரி மகிழ்ச்சியில அப்படியே உடம்பு இதாகுது. அது அனுபவிச்சாலும் தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் ஏம்மா இல்லைம்மா சாப்பிடலன்னு, வாங்க உங்களுக்கு பசி தாங்காது இல்லை அப்படின்னு சொல்லுது. கீழே வந்தோடனே அவங்க அப்பாட்ட போய் மாமா அப்படிங்குது. அந்த லவக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. ஏமான்னு அவருக்கு என்ன பயம்னா இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு. மாமா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே இல்லைம்மா, வாங்க மாமா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா சாப்பிட்றேன் அப்படி. அப்புறம் நேராக போய் அத்தை நீங்கள் குளிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படிங்க. அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி அவன் மேலே இருக்கான். மேலே போய் அவன் பேரை சொல்லி, தம்பி நீங்களும் வாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு. அவனுக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. என்னடா இது, நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி. அப்புறம் குட்டி பாப்பாத்தி, பாப்பா வா அப்படின்னு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த அம்மாவே எல்லாம் பரிமாறுது. மத்தியானம் இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிடறாங்க. யாரு, இந்த பையனும் இந்த புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனோடனே இவங்க எல்லாம் அப்படி குடும்பத்தில் 4 பேர் உட்காடுறாங்க. 4 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, வாட் ஹேப்பன்னு சொல்லி. ஒன்றும் புரியல. இதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 5 மணி இருக்கும். காலையில் 5 மணி இருக்கும். ராமமூர்த்தி தூங்கிட்டு இருக்காரு. மெதுவாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது, ரூம் கதவு. ராமமூர்த்தி தூக்க கலக்கத்தில் வந்திருக்கிறாரு. மாமா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வாக்கிங் போகணும், உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் பல் தேய்ச்சிட்டு வாங்க, நான் கொஞ்சம் டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அம்மாவை எழுப்பி விடுங்க, அம்மா குளிக்கட்டும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்ல. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது காலையில் 7, 5:30 மணி, 6:30 மணி, 7:30 மணி, 8 மணிக்கு இவங்க போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனோடனே 12 மணிக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. அவர் ஃபோன் பண்ணி, தம்பி மனசை திடப்படுத்திக்கோ, பதறிடாத, நான் சொல்றது கேட்டு பதறிடாத அப்படிங்கிறார். என்னங்க இல்லை சொல்லுங்க, பதறிடாத, நான் காலையில் உங்கள் அப்பா என்னை கூப்பிடுவாரு, இன்னைக்கு என்ன கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உங்கள் அப்பா மயக்கம் போட்டிருக்காரு, உங்கள் அம்மா மயக்கம் போட்டிருக்கு, உங்கள் தம்பி மயக்கம் போட்டிருக்கான், அந்த குட்டி பிள்ளையும் 4 பேர் மயக்கத்தில் இருக்காங்க. நல்ல வேலைக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் வச்சுருக்கேன். அவங்களுக்கு லைட்டாக ஒரு ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீ நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துடு. அப்புறம் இவன் அலம் ஊதிட்டு குடுன்னு சொல்லி போய் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாம் பண்ணி சரி பண்ணிட்டு வந்தோடனே அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டோன்னே, டேய் பயமாக இருக்குடா அப்படிங்கிறார் அப்பா. ஏன்பான்னு, முதல் நாள் என்னை ராமமூர்த்தின்னு மிரட்டின புள்ள 2வது நாள் மாமா சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே பயமாயி ஷாக் ஆகி நாங்கெல்லாம் மயக்கமாயிட்டோம்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னோன்னே அவன் சொல்ல முடியுமா, என்ன மாதிரி நான் வெந்நீரில் கலந்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. சரியா போயிருப்பா, நானும் கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பயந்து போய் எந்திரிக்கிறார். அந்த பொண்ணு நல்லா குளிச்சு திவ்யான்னு, மாமா 5:30 ஆயிடுச்சு, வாக்கிங் போங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. ஆகவே அவன் கேட்டது கிடைத்தது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நன்றி, வணக்கம்.